शिव 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 தாத்தையங்கார்பேட்டை நம்முடைய ஜோதிட சங்க உறுப்பினர் தியாகு அவர்கள் 12ஆம் பாவகத்தில் 4ஆம் அதிபதி தரும் பலன்கள் என்ற அற்புதமான தலைப்பில் பேச உள்ளார்கள். தியாகு அவர்களை விழாமேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் என் முதற்கால் வணக்கம். நான் இந்த பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த என் தாய் மற்றும் தந்தையரை வணங்கி, எல்லாமல்ல ஈசன் சிவபெருமானை வணங்கி, ஜோதிடத்தில் எனக்கு இந்நாள் வரை துணையாக நிற்கும் சித்தர் திருமூலர் ஐயாவை வணங்கி நான் இந்த சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேச இருக்கேன் அப்படின்னா, 4ஆம் பாவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பேச இருக்கேன். 4ஆம் பாவம் அப்படின்னா தாய், உயர்கல்வி, வீடு, மனை, சுகஸ்தானம், கால்நடை, விவசாய ஸ்தானம், இதுதான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போது நம்ம வெறுமனையா 4ஆம் பாவத்தை பற்றி மட்டும் பார்க்காம, ஒரு ஜாதகம் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் பார்த்தாங்க அப்படின்னா, லக்கணத்தில் இருந்து 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 4ஆம் இடத்தை மட்டும் பார்க்காம 3ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக வருவதால், 3ஆம் இடம் ஜாதகருடைய இளைய சகோதரம், அந்த இளைய சகோதரத்திற்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வியை பார்த்தீங்கன்னா குறிக்குது. அப்போது அதே போல் நமக்கு லக்கணத்தில் இருந்து 5ஆவது இடத்திற்கு 4ஆம் இடம் 12ஆம் இடமாக வருவதால், 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை, 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானத்தை குறிக்குது. அப்போது குழந்தையோடைய விரயஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் லக்கணத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்கு 10ஆவது இடமாக 4ஆவது இடம் வருவதால், அதாவது ஜாதகருடைய கடத்திரம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய தொழில் பாவத்தை பார்த்தீங்கன்னா குறிக்குது. அதே போல் லக்கணத்தில் இருந்து 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக வருவதால் அப்பாவுடைய ஆயில பார்த்தீங்கன்னா குறிக்கிறது. அதே மாதிரி அப்பாவுடைய கெட்ட பேர், அப்பாவுடைய படக்கூடிய கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா குறிக்கிறது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் தாங்க. அப்போனா அப்பாவுடைய ஆயுள் பாவம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குறிக்குது. அதே போல் லக்கணத்தில் இருந்து 11ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமாக வருவதால், இப்போது ஒரு ஜாதகருடைய நம்ம பார்க்குறோம் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரம். அப்பேற்பட்ட மூத்த சகோதரத்துக்கு 6ஆம் இடம்னா வியாதி, கடன், நோய், இது சம்பந்தப்பட்டமா நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். இப்போ 9 கிரகமுமே எப்படி 4ஆம் பாவத்தில் இருந்தால் அவங்க அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் நம்ம பலனை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதாவது சூரிய பகவான் அப்படிங்கிற பகவான் 4ஆவது வீட்டில் உட்கார்ந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மா பேரு, புகழ், செல்வ வளம், ஒரு தலை சிறந்த பண்பு அப்படிங்கிறது தான் ஊரில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதே போல் அந்த குழந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 பேர்லேருந்து 607 பேர் வரைக்கும் தலைமை தாங்கக்கூடிய பதவி, அதை தான் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க. அப்புறம் நமக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அப்படிங்கிற பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா ரொம்பவும் 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. மற்றும் 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசளவுலையும் சரி உடலளவுலையும் சரி ஒடிஞ்சி தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வானத்தில் நிலவு 15 நாளைக்கு நல்லா வளருது இல்லையா, வானத்தில் நிலவு அப்படிங்கிறது 15 நாளைக்கு நல்லா தேயுது இல்லையா, அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க அம்மா நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. அந்த ஜாதகர் கலைத்துறையில், அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் பெரிய லெவலில் சாதிப்பாங்க அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நமக்கு 4ஆம் இடத்துல லக்கணத்தில் இருந்து 4ஆவது வீட்டில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிற பகவான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு முன் கோபம், எந்தவித விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு கெப்பாசிட்டிங்கிறது அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். பொசுக்குன்னு கோவப்படுவாங்க,
சண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அலைவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது. அப்போது நம்ம அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவத்துறையில் இருந்து சாதிப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்க. நான்காவது இடத்துல லக்னத்தில் இருந்து நான்காவது இடத்துல புதன் பகவான் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அவங்க அம்மா புத்திசாலித்தனமாகவும் சுறுசுறுப்பு சனமாகவும் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட சாணமாகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இருப்பாங்க. இருந்தாலும் கூட அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணித கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதிப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது புதனுக்கு அடுத்தது குரு பகவானை நம்ம வந்து சொல்கிறோம். லக்னத்தில் இருந்து நான்காவது வீட்டில் குரு பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவங்க. எந்தவித சுச்சுவேஷனாக இருந்தாலும் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். அப்போது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக நம்ம ஆசிரியர் தொழில் மற்றவங்களுக்கு போதிக்கிற தொழில் எடுத்துட்டா அவங்களுக்கு ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. இப்போது சுக்கிர பகவானை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். லக்கணத்தில் ஒரு ஜாதகருடைய லக்கணத்தில் இருந்து நான்காவது பாவத்தில் சுக்கிர பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அம்மா கலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈடுபாடோட கலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மனசெலவிலையும் சரி உடலையும் சரி ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த ஜாதகருடைய பையனோ பொண்ணோ பையங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதே போல் நமக்கு லக்கணத்தில் இருந்து நான்காவது வீட்டில் சனி பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு மற்றவங்ககிட்ட பழவறதுக்கு மற்றவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு ரொம்ப 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 பயப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க நோய்வாய்ப்படக்கூடிய நபராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்கங்க. இப்போது அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் வந்து இருந்தாங்க அப்படின்னா வெல்டிங் பற்ற ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சு பண்ணினாங்க அப்படின்னா அவங்க பெரிய ஆளாக வரத்துக்கான வாய்ப்பு அம்சங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லக்கணத்தில் இருந்து நான்காவது வீட்டில் ராகு பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அதாவது ஜாதகருடைய அம்மாவை யாராலையுமே புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு வந்து இருப்பாங்க. அப்போது அந்த ஜாதகருக்கு அச்சுத்துறை பிரிண்டிங் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெரிய லெவலில் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதே போல் லக்கணத்தில் இருந்து நான்காவது வீட்டில் கேது பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மா ஆன்மீகத்தில் தான் முழுமையாக ஈடுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கேது பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு அதாவது அந்த ஜாதகருக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிப்பா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9 கிரகத்தை வந்து பார்த்தோம். அடுத்தது 4ஆம் அதிபதி வந்து 12 பாவத்திலையும் வந்து உட்கார்ந்துருந்துச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல லக்னாதிபதி 4ஆவது வீட்டில் போயிட்டு வந்து உட்கார்ந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உயர்கல்வி, அம்மாவுடைய பாசம், வீடு மனை சொத்து சுகம் அப்புறம் விவசாயம் கால்நடை இது எல்லாமே ஜாதகர் வந்து தேடி போவாரு. அதே லக்கணத்தில் இருந்து 4ஆம் அதிபதி லக்கணத்திலேயே வந்து உட்கார்ந்து இருந்துச்சுன்னு வைங்களே கண்டிப்பா உயர்கல்வி வீடு மனை பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுடைய பாசம் இது எல்லாமே ஜாதகர் தன்னால தேடி வந்து அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, 4ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாங்கின வீடு வாங்கின வண்டி வாங்கியிருக்க நிலம் படித்து கஷ்டப்பட்டு வாங்கின பட்டம் இதை பற்றி தான் ரொம்ப 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 பெருமையாக மற்றவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பா அவங்களுடைய இளைய சகோதரமானது பணம் ஆசை, பொருள் ஆசை, இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம வந்து எடுத்துக்கலாம். 4ஆம் அதிபதி 4வது வீட்டிலே போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலையாம கண்டிப்பா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும் அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. அப்போ 4ஆம் அதிபதி 5வது வீட்டில் போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஜாதகருடைய அம்மா வாக்கு பலிதம் உள்ள நபராக தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலிக்கக்கூடிய ஒரு சில நபராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதே 4ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்துல வந்து போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஜாதகருடைய மாமா இல்லாட்டி சித்தியோ இல்லை பெரியமாவோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவங்க மேல ஜாதகருடைய அம்மா ஒரு அளவற்ற பாசம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. அப்போ லக்னத்துல இருந்து 4ஆம் அதிபதி 7வது வீட்டில் போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க அம்மா ஒரு வருமானம் இல்லை 2 வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நபராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. அப்போ லக்னத்துல இருந்து 4வது வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது வீட்டில் போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கலைத்துறை, அதாவது ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடுங்கிறது இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஊர் சுற்றுறது, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலாக அலையிறது, வீட்டுக்கு வெளியே தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது நமக்கு 4வது அதிபதி போயிட்டு 9ஆம் இடத்துல வந்து போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அம்மாவுடைய வீட்டை சுற்றி எதிரிகளாக இருப்பாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தா பார்க்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அப்படியே பார்த்தாலும் சிரிக்காமல் முறைச்சிட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்பு அம்சங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்லேயே அவங்கள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரி போல இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி லக்னத்தில் இருந்து 4ஆம் அதிபதி போயிட்டு 10ல் போயிட்டு வந்து உட்காந்துருச்சுன்னு வைங்களே ரொம்ப 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 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வந்து ஒன்று இடங்க. ஏன் அப்படி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா 1, 4, 7, 10ல் வந்து போயிட்டு வந்து உட்காந்துருச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தாயுடைய பாசம், உயர்கல்வி, வீடு, மனை, சுகஸ்தானம், இது எல்லாமே ஜாதகரை தாங்க வந்து பார்த்தீங்கன்னா தேடி வரும். அதே மாதிரி லக்னத்தில் இருந்து 4ஆம் பாவம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டில் வந்து உட்கார்ந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய், ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கடன், ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து, இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும். அதே போல் லக்னத்தில் இருந்து 4ஆம் பாவம் அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன் சொல்றது அப்படின்னா அவங்க ஆன்மீகத்தில் தான் ஈடுபாடுங்கிறது ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். நம்ம லக்னத்தில் இருந்து 4ஆம் அதிபதி 1, 5, 9 என திரிகோண ஸ்தானங்களிலும் 1, 4, 7, 10 என கேந்திர ஸ்தானங்களிலும் வந்து உட்கார்ந்துருச்சு வைங்களே, ஒரு விஷயத்துக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படல, ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினைச்சாங்க அப்படின்னாவே போதும், அந்த ஒரு விஷயம் தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. அதே போல லக்னத்தில் இருந்து 4ஆவது அதிபதி போயிட்டு 3, 6, 8, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு அவங்க அம்மா எவ்வளவுதான் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாலும், எவ்வளவுதான் ஒரு சின்சியாரிட்டியா இருந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. சரிப்பா, இந்த மாதிரிலாம் 3, 6, 8, 12ல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு மறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. அம்மாவுடைய ஜென்ம நட்சத்திரம், அதாவது அவங்க பிறந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து இருக்கும். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலோ, நமக்கு பிடிச்ச கோவிலோ, நம்ம குலதெய்வம் கோவிலோ, ஏதோ ஒரு கோவில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 5 பேரோ 10 பேரோ 15 பேத்துக்கோ நம்ம அன்னதானம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா
கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்து விடுபடுற மாதிரி தாங்க வாய்ப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல் எனக்கு அம்மாவுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு சரியாக தெரியாது. அம்மா இறந்து பல வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இருந்தாலும் அதோட தாக்கங்கிறது எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தஞ்சாவூர் பக்கத்தில் திங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர பகவானுடைய கோவில் வந்து இருக்கு. அந்த கோவிலுக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம், 8 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம், ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வரலாம். என்னைக்குப்பா போகிறது அப்படின்னா அமாவாசை இல்லாட்டி பௌர்ணமி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிப்பா, அதையும் தாண்டி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லு அப்படின்னா பச்சரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசியில் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி கோலம் போட போட அந்த பச்சரிசியை எறும்பு சாப்பிட 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 அம்மாவுடைய 3, 6, 8, 12 அதில் வந்து மறையுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மறையக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா விலகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பயணம் எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு இவ்வளவுலாம் நேரம் இருக்காதுப்பா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சந்திர ஓரையில் திங்கக்கிழமை காலையில் 6 to 7 சந்திர ஓரையில் நம்ம சந்திரனுக்கு பிடிச்சது நெய் பச்சரிசி கலந்தது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏதாவது பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ, ஏன் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு 4-5 பேர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் பண்ண அவங்க அம்மாவுடைய சாணம்ங்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் வான் பெற்று நின்று மறைபொல் சொல்லிட்டின் உன் பெற்ற நின்று உணர்வூர் மந்தாரே தான் பற்ற தலைவன் படுத்தானே. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மட்டும் மூடி வச்சு மறைச்சிக்காம மற்றவங்கள்ட்டையும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்களுக்கு சொல்லித்தந்தவங்களுக்கும் சரி ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். சரி, நான் வந்து இப்போது வீட்டில் தான்ப்பா இருக்கேன், வீட்டில் தான் ஆஃபீஸ் போட்டு வந்து இருக்கேன், வீட்டில் வந்து யாருமே கிளைண்ட் வந்து இல்லை, நான் பாட்டுக்கு சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா சரி, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீ கிடைக்குது அப்படின்னா போற்றின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருங்க. அது ஏன் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நுனி நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நுனி நாக்கு எவரில் போய் டச் ஆகும் போது நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இயக்கங்கள் ஆக ஆரம்பிக்கும். நம்ம நினச்ச எல்லா ஒரு விஷயத்தையும் சாதிப்போம் என்று கூறி இந்த உன்னதோர் வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறது. என்னோட பேர் வந்து தியாகு. என்னோட மொபைல் நம்பர் 9894970355. நன்றி வணக்கம். மிக நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்க உறுப்பினர் தியாகு அவர்கள் அற்புதமான 12 பாவகத்தில் 4ஆம் அதிபதி தரும் பலன்களை பற்றி, இந்த 12ஆம் பாவம் எந்தெந்த பாவத்திற்கு எந்தெந்த காரகங்களை வகிக்கின்றது என்ற ஒரு அரிய விளக்கத்தையும், இந்த 12 பாவகத்திலையும் 4ஆம் அதிபதி எந்தெந்த பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் நடக்கும் என்பதையும் மிக தெளிவாகவும் அருமையாகவும் எளிமையாகவும் அதற்குண்டான பரிகாரங்களையும் நமக்கு கொடுத்த தியாகு அவர்களுக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தியாகு அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக ஜோதிட கலைஞான சக்கரவர்த்தி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. நம்முடைய சங்கத்தின் தலைவர் மற்றும் குமரகுரு ஐயா அவர்கள் இதை வழங்கி கௌரவிப்பார்கள்.